ஹாய் கைஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சூர்யா அவரோட ஆக்டிங்கில் PS வினோத்ராஜ் கூழாங்கல் படத்தோட டேரக்டரோட டைரக்ஷனில் சிவகார்த்திகேயனோட ப்ரொடக்ஷனில் ரிலீஸ் ஆக இருக்கக்கூடிய ஒரு படம் தான் வந்து பார்த்திங்கன்னா கொட்டுக்காளி. இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. கும்பலங்கி நைட்ஸோட ஹீரோயின் ஆனா பென்னும் இதில் நடிச்சிருக்காங்க. ஸோ ட்ரெய்லர் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றி ஒரு ரியாக்ஷன் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ பார்க்கலாமா? கோழி காலில் கல் இருக்க மாதிரி காட்டுறாங்க. சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷன். இது வருமானத்துப்பா என்ன ரெண்டு பேரும் சேர்த்து ஏற்றிக்கணுங்க. எங்க வீட்டு பிள்ளைக்கு பேய் பிடிச்சிருக்கு, மிரட்டுறதுக்காக பாலமேடு வரைக்கும் போறோம். ஸோ இந்த ட்ரெய்லர் வந்து பார்க்கும்போதே ரொம்ப வித்தியாசமான ஒரு ட்ரெய்லராக இருக்குது. எந்த ஒரு மியூசிக்குமே இல்லாமல் அந்த சேவலோட அந்த அந்த கூவும் பார்த்திங்களா, அந்த சேவலோட கூவலை வச்சு ஃபுல் ட்ரெய்லருமே வந்து எடிட் பண்ணியிருக்காங்க. அந்த சேவலோட கூவல் சத்தம் ஏற ஏற அந்த சீனில் வரக்கூடிய அக்ரெசிவான மூமெண்ட்ஸும் எமோஷன்ஸுமே ஏறிக்கிட்டு இருக்கு. PS வினோத்ராஜ் அவர் வந்து இந்த கூழாங்கல்லையுமே பார்த்தீங்கன்னா அந்த வாக்கிங் ஷாட்ஸ்லாம் வந்து பேக் ஷாட்ஸ் நிறையா வச்சுருப்பாருங்க. அதே மாதிரி இதுலேயுமே நிறையா ஷாட் பண்ணியிருக்காங்க. ஸோ கதைக்களம் எந்த மாதிரியான கதைக்களமாக இருக்க போகுது அப்படின்றது வந்து ஆவலாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. சினிமாட்டோகிராஃபியுமே சரி ஒரு எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கு. ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ்லாம் வாங்கியிருக்கு. தியேட்டர்ஸில் August 23 வந்து இந்த படம் ரிலீஸ் ஆக இருக்குது. ஸோ நானும் இந்த படத்தை பார்க்க ஆவலாக வெயிட் பண்ணியிருக்கேன். சூரியோட ஆக்டிங் வந்து அல்டிமேட்டாக இருக்கும் அப்படின்னு நம்பலாம். ஏன்னா விடுதலை அந்த படத்துக்கு அப்புறம் இதில் வேறு லெவலில் ஆக்டிங் இருக்கும், எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஆஸ் அ காமெடியனாக இல்லாமல் ஆஸ் அ ஆக்டராக வந்து சூரி கண்டிப்பாக ப்ரூவ் பண்ணியிருக்காரு. August 23 இந்த படத்தை பார்ப்போம். ஸோ நீங்களும் இந்த படத்தோட ட்ரெய்லர் எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. வேறு ஒரு வீடியோ சந்திப்போம்.